சரிங்க, இப்போ ஒரு கணக்கு பார்க்கலாம். அதாவது இந்த ப்ளஸ்ஸுக்கும் இந்த மைனஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதேமாரி இந்த வகுத்தலுக்கும் இந்த பெருக்கலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த கூட்டல் அப்படிங்கிறது கழித்தலாக மாறும், இந்த கழித்தல் அப்படிங்கிறது கூட்டலாக மாறும், இந்த வகுத்தல் அப்படிங்கிறது பெருக்கலாக மாறும், இந்த பெருக்கல் அப்படிங்கிறது வகுத்தலாக மாறும். ஆனால் இந்த கூட்டல் அப்படிங்கிறதோ கழித்தல் அப்படிங்கிறதோ வகுத்தலாவோ பெருக்கலாவோ மாறாது. அதேமாரி இந்த வகுத்தல் பெருக்கல் அப்படிங்கிறது கூட்டலாவோ கழித்தலாவோ மாறாது. சரி, இப்போ இந்த கூட்டல் அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் மைனஸாக மாறும். அதே மைனஸ் அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். அதேமாரி இந்த வகுத்தல் அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் பெருக்கலாக மாறும். அதேமாரி இந்த பெருக்கல் அப்படிங்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் வகுத்தலாக மாறும்.